மாணவர்களை ஒருங்கமைத்து அவர்களை எல்லா மாணவர்களும் கேட்க வேண்டும் என்று அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர். இதையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு இதுவரை நான் சென்று வந்த அரசு பள்ளிகளில் இது புதுவிதமாக இருக்கிறது. ஒரு தனியார் பள்ளிக்கூடங்களில் செய்ய வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை மாணவர்களை கட்டமைத்து அவர்களை உட்கார வைத்து ஒரு நிகழ்ச்சியை நாம் பேசுகிற போது அது எவ்வாறு பேச வேண்டும், எப்படி அதை நெறியாளுகை செய்ய வேண்டும் என்கிற அத்தனையும் இங்கு செய்திருக்கிற முதலில் இந்த பள்ளிக்கும் பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த தமிழினுடைய பெருமையை உலகமறிய செய்ய காத்திருக்கிற என்னுடைய அன்பு மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் இந்த நல்லதொரு பொழுதில் வணங்கி வருகிறேன். அதில் திருக்குறளை வைத்துக் கொண்டுதான் நாம் இன்னும் ஆண்டுகளை கணித்துக் கொண்டிருக்கிறோம். கிமு கிபி என்றெல்லாம் கணிக்கிறோம். ஆனால் நம்மில் சிலர் தமிழை வைத்துக் கொண்டு திமு திபி என்று நாம் பிரிக்கிறோம். திருவள்ளுவருக்கு முன் திருவள்ளுவருக்கு பின் என்று நாம் பிரித்து பேசுகிறோம். அந்த தமிழை அந்த அளவிற்கு ஆழமாக எடுத்து சொன்ன அந்த 2000 ஆண்டு காலம் என்பதை ஒரு இலக்கியத்தை வைத்து பேசுகிறோம் என்றால் அதற்கு முன்பாக தமிழ் எவ்வாறு இருந்திருக்க வேண்டும்? நம்ம 2000 வருஷம் பேசுறோம், இலக்கியம் கிடைச்சது, மொழி தோன்றுச்சு, இதை வச்சு பேசணும்னு நம்ம பேசுறோம். ஆனால் இந்த தமிழ் தோன்றியது எப்போது என்று பார்க்கிற போது பகுடியாறு என்று ஒரு ஆறு ஓடியதாக சொல்லப்படுகிறது. 12 காலத்திற்கு முன்பு பகுடியாறு என்று ஒரு ஆறு ஓடியது. அந்த ஆறு கிட்டத்தட்ட 49 நாடுகளை சுற்றி இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆறு, உலகிலேயே மிகப்பெரிய நதி என்று சொன்னால் நைல் நதி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நைல் நதியை தாண்டி பகுடியாறு என்கிற ஒரு ஆறு நம்முடைய தமிழை சொல்லுகிற அளவிற்கு தமிழ் மக்கள் வாழ்ந்த இடமாக பார்க்கப்படுகிறது. அது குமரி கண்டம் என்று பேசப்பட்டது. அந்த குமரி கண்டம் அதை பற்றி சொல்லும் போதுதான் பகுடியாறு பன்மலை எடுத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ளும் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அப்ப கொடுங்கடல் கொள்ளும்னு சொன்னது எதுக்குன்னா, இன்னைக்கு சுனாமியை பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா? சுனாமி அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் கடல்கோள் என்பது. இந்த கடல்கோள் என்பதுதான் தமிழ் சொல். 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த போதுதான் ஒருவேளை இப்படித்தான் சுனாமி இருந்திருக்குமோ என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அந்த 2004ஆம் ஆண்டு வராமல் இருந்திருந்தால் நமக்கு அது பற்றிய தெளிவு கூட இருந்திருக்காது. ஆனால் இதில் உயிர் சேதங்கள் ஏராளமாக ஏற்பட்டது. ஆனால் இந்த கடல்கோள் வந்த போது அந்த 49 நாடுகளும் அழிந்து போனது. அது எங்க இருக்கிறது என்றால் கடலுக்குள் கிடக்கிறது. இலங்கைக்கு அப்பால் ஒரு பெரிய பகுதி கிடக்கிறது. அந்த பெரிய பகுதியில் அங்கு கடல்கோளால் அழிந்து போன மக்களினுடைய எச்சம் உள்ளே இருக்கிறது. அப்ப இவங்களுக்கெல்லாம் எந்த ஆறு ஓடி தமிழுடைய வளத்தை கூட்டியது என்று சொன்னால் அது பகுடியாறு என்று சொல்லப்படும். அதிலும் குறிப்பாக மனித நாகரிகம் எங்கு தோன்றியது என்று பார்க்கிற போது நம்முடைய திருநெல்வேலிக்கு அருகே இருக்கிற தாமிரபரணி ஆற்றங்கரையில் தோன்றியதாக ஒரு வரலாறு உண்டு. அங்கிருந்துதான் மனித நாகரிகம் தொடங்கியது. நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாம் பேசுவோம். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்பே இங்கு தமிழர்கள் தங்களுடைய நாகரிகத்தை தொடங்கிவிட்டார்கள் என்கிற செய்தி எல்லாம் இருக்கு. அதற்கு பிறகு அதை வயலில் எப்படி வயல் வேலை செய்ய வேண்டும், எவ்வாறு விவசாயம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் கற்றுக் கொடுத்த முதல் ஆள் யாரு அப்படின்னு சொன்னா இங்கு இருக்கக்கூடிய தமிழர், இங்கு வாழ்ந்த தமிழர். குறிப்பாக நான் ஒரு இடத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்ட வேண்டும். கீழடி என்கிற இடம் இருக்கு இல்லையா? பெரும்பாலும் பேசி இருப்பார்கள், அதை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த இடத்தினுடைய பெருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆதிச்சநல்லூர்ல பார்த்தோம், மதுரையில மதுராபுரி சங்கமடத்து என்று சொல்லிட்டுலாம் நம்ம படிச்சோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதனுடைய பண்பாட்டை உலகத்துக்கு எடுத்து சொல்லி இங்கெல்லாம் எங்களுடைய தமிழர்கள் வாழ்ந்தார்கள், 2000-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மக்களினுடைய எச்சம் இங்கு இருக்கிறது என்று எடுத்து காட்டிய ஒரு இடம் கீழடி. வாழ்க்கையில் ஒரு முறையாவது கீழடிக்கு போயிட்டு வாய்ப்பு இருந்தால் கீழடி போய் என் தாத்தன், என் பாட்டன், என் பூட்டன் இவர்கள் எல்லாம் இங்குதான் வாழ்ந்தார்கள், இவர்களை நான் பார்த்து விட்டேன் என்கிற ஒரு மன நிம்மதி உனக்கு வர வேண்டும் என்றால் நீ கீழடிக்கு போய் அங்கு இருக்கிற நம்முடைய தமிழர்களின் எச்சங்களை பார்த்து விட்டுலாம். ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், கலித்தொகையில் ஏறு தழுவுதல் என்று ஒரு இடம் உண்டு. ஏறு தழுவுதல்னா என்ன தெரியுமா? காளையை அடக்கிறது, ஜல்லிக்கட்டு. இன்னைக்கு நாம அப்படிதான் பேசிக்கிறோம். ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது நம்ம ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற இடத்துல நம்ம பேசுறோம். கலித்தொகையில இதை பற்றி சொல்லப்படுது. ஒன்று தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் அன்று ஒரு காளையை அடக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இளவட்ட கல் என்று ஒரு கல் இருக்கும், உருண்டை கல்லா இருக்கும். அந்த கல்லை தூக்கி
இங்க கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சு பின்னாடி தூக்கி போடணும். இது ரெண்டையும் செஞ்சாதான் என் பெண்ணை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இதையெல்லாம் செய்தவர்கள் அன்று ஏறு தழுவுதல் என்கிற ஒரு மரத்தொழில் செய்தவர்கள் இந்த தமிழர்கள். விளையாடுறதுல இன்னைக்கு விளையாடுறதுல விளையாட்டு இல்ல. குறிப்பா சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் உண்டு, யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் உண்டுன்னு ஒண்ணு உண்டு. நான் எதற்காக இதை சொல்ல வர்றேங்கிறத இதை பின்னாடி இந்த பாட்டை சொல்லிட்டு சொல்றேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை உண்டு. பொன்முடியார் என்பவர் ஒரு பாடல் எழுதுகிறார். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிர் எறிதல் நல் காளையருக்கு கடனேன்னு எழுதுறான். என்ன இதுக்கு விளக்கம்? மக்களுக்கு நல்ல வேந்தனாக இருப்பது ஒரு மன்னனுடைய கடமை. போர் செய்வதற்கான வாளை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு கொல்லனுக்குரிய கடமை. இதெல்லாம் அவரவர்களுக்குரிய கடமை. ஆனால் ஒரு காளை ஆனதான் காளைன்னு சொல்லுவோம். இந்த காளை மாதிரி வராம பாரு, துள்ளி குதிச்சுட்டு வராம பாரு அப்படின்னு நாம் சொல்லுவோம். அந்த காளைக்கு என்ன கடன் அப்படின்னு கேட்கிறப்ப அதுல சொல்றாரு, ஒளிர்வாள் அருள் சமம் முறுக்கி களிர் எறிதல் நல் காளையருக்கு கடன் சொல்றாரு. யானையை எவன் ஒருவன் வாளால் வீழ்த்தி சாய்க்கிறானோ அவனே நல்ல ஆண்மகன் என்று சொல்றான். ஒரு யானையை வீழ்த்தி அவன் வைத்திருக்கிற அந்த வாள் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். நீங்க கீழடிக்கு போனால் அந்த வாள் வைத்திருந்ததை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வாளை எடுத்து அவன் வீசுகிற போது அந்த வாளினுடைய வெயிட் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட எனக்கு தெரிய என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரை அது ஒரு 30 கிலோவாவது இருக்கும். நமக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? அதை தூக்கி சொல்லட்டுனானே, அப்ப அவன் எவ்வளவு வலுவானவனா இருந்திருப்பான். வாளை சுழற்சி எரிகிற போது ஒரு காளைக்குரிய கடமையாக எது இருக்க வேண்டும் என்றால் அவன் ஒரு யானையை வீழ்த்துகிறவனாக இருக்க வேண்டும். அதனாலதான் பரணின்னு ஒரு இலக்கியம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. 1000 யானையை அமரிலை வென்ற மாணவருக்கு வகுப்பது பரணி அப்படின்னு பேசுறோம் இல்லையா? அப்ப 1000 யானையை வென்றான். யோசிச்சு பாருங்க, நம்ம மக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறான். இந்த கீழடி என்கிற இடத்திற்கு நீ போனால் அங்கு நம்முடைய தமிழர்களுடைய எச்சங்கள் இருப்பதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய இடம் எதுன்னு சொன்னா, இன்னைக்கு நாம காளை அடக்குறோம்னு சொல்றோம்ல, இந்த மாடு இறந்து போய் ஒரே இடத்தில் கிடந்திருக்கிறது. அதை ஆராய்ச்சி செய்து தோண்டுகிற போது அந்த மாட்டினுடைய எலும்பு கூடு கிடைத்தது. அதை அப்படியே வைத்திருக்கிறார். நம்மால எப்படி காளையை அடக்கியிருப்பான், அந்த காளை எப்படி இருந்திருக்கும், இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு தங்கம்னு பேசுறோம்ல, ஆனால் அதற்கு முன்பு இருந்த பெரியவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? கோழி வந்து தீவனம் கொத்தி தின்னுகிட்டு இருந்தா கழுத்து அந்த காதுல இருக்கிறது கலட்டி தூக்கி எறிவாங்க. யோசிச்சு பாரு, நீ ஆண் இன்னைக்கு வாயை பிளக்கிறது, அன்னைக்கு அவங்க அசாதாரணமா தூக்கி அடாசிட்டு போனாங்க. அப்ப அந்த தங்கத்தினுடைய மதிப்பு அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லும் போது, அன்றே எங்கள் சந்ததியினர், எங்கள் தமிழ் சமூகத்தினர் தங்கத்தை பயன்படுத்தினார்கள் என்பதற்கு அதை தோண்டி ஆராய்ச்சி செய்கிற போது அவர்கள் அணிந்த தோடு, அவர்கள் கழுத்தில் போட்டிருந்த சிறு தங்க துகள்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதுவும் நட்சத்திர வடிவிலான தங்க துகள்கள் கிடைச்சிருக்கு. எடுத்து வச்சு காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. சில பானைகள்ல எழுதப்பட்டிருக்கு. தமிழர்கள் எவ்வளவு அறிவு பெற்றவர்கள் என்பதற்கு இதில் ஒரு சிறப்பான ஒரு வடிவத்தை நான் அங்கு கண்டேன். ஒரு சின்ன மணி மாதிரி இருக்கு. இந்த மணியில ஒரு பக்கம் பஞ்சை நீங்க உள்ள செலுத்தி மறுபக்கம் எடுத்தால் நூலாக வரும். நான் மேஜிக்லாம் சொல்லலப்பா, நீ அங்கேயே போய் பாருங்க. கீழடிக்கு போ, அங்க அந்த காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள், நீ அதை பார்க்கலாம். பஞ்சினுடைய ஒரு பகுதியை இந்த துவாரத்தின் வழியாக விட்டு அடுத்த துவாரத்தில் எடுத்தால் அது நூலாக வரும் என்பதை அங்கு இருக்கிற ஆய்வாளர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நம்ம யோசிச்சு பாரு, எவ்வளவு டெக்னாலஜி இன்னைக்கெல்லாம் வளர்ந்துருச்சுன்றோம், அறிவியல் தொழில்நுட்பம் வந்துருச்சுன்றோம். இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை எல்லாம் என் பாட்டம் போட்டு அன்னைக்கே கத்துக்க வச்சிருக்கிறாங்கிறதுக்கு எவிடன்ஸ் எங்க இருக்குன்னா கீழடிக்கு போய் பாரு. இந்த கீழடியில இன்னொரு விஷயம் இருக்கு, உரை கிணறு அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. உரை கிணறு அதுக்கு அடுக்கடுக்கா வச்சு, அதுவும் தோண்டியெல்லாம் எடுக்கல, குழி வெட்டப்பட்ட இடத்தில் அப்படியே வைத்திருக்காங்க. இது கொஞ்சமாவது சேதம் அடைஞ்சிருச்சுன்னா வருங்காலத்துல இவங்களுக்கு எல்லாம் பார்க்க முடியாது என்பதற்காக அந்த இடத்துல தோண்டப்பட்ட பானைகள் இருக்கு. அந்த பானைகளுக்கு பக்கத்துல உரை கிணறு இருக்கு. இந்த உரை கிணறுக்கு இதை விட இன்னொரு விஷயம் சொல்றேனே, இன்னைக்கு செங்கல் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல, செங்கல் என்ன சைஸ்ல இருக்கு? செவ்வகம் எவ்வளவு பெருசு இருக்கு பாக்குறதுக்கு. இந்த செவ்வக வடிவத்துல அவ்வளவுதானே இருக்கு. ஆனா அவங்க பயன்படுத்தின செங்கல் எப்படிப்பட்ட தெரியுமா?
நல்ல இந்த நம்ம ஆலோப்ளா கல்லுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான வடிவத்துல நல்ல சதுர வடிவத்துல இருக்கு. நீ யோசிச்சு பாரு, இன்னைக்கு நாம செங்கலை வைக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த தமிழர்கள் தாங்கள் எப்படி நாங்கள் இந்த நாகரிகத்தில் இருந்திருக்கிறோம், நாங்கள் என்ன மாதிரியான நாகரிகத்தை பின்பற்றி இருக்கிறோம், இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஒரு இடமாக விளங்குகிறது என்றால் அந்த இடம் எதுவென்றால் கீழடி. நான் இதை இவ்வளவு ஆணித்தரமாக சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு நாளாவது நீங்கள் பார்க்க வேண்டிய இடமாக இருக்குமானால் அது கீழடி என்கிற ஒரு இடமாக இருக்கு. இந்த கல்லணைன்னு இருக்குல்ல, இந்த கல்லணையை கட்டியவன் யாருன்னு சொல்றோம்? கரிகாலன். அவருடைய பேர் கரிகாலனா? அப்படிதான் சொன்னாங்கல்ல. கரிகாலன் கரிகாலன் ஒரு கரிகாலனை கொல்வதற்காக திட்டமிடுகிற போது ஒரு தீயில் மாட்டிக்கொள்கிறான். அந்த தீயில் மாட்டிக்கொண்ட அந்த அரசன் வெளியில் வரும்போது கால் எரிந்து போய்விடுகிறார். இந்த எரிந்து போய் இருக்கிற சூழலில் இருந்த அவருடைய காலை பார்த்து அது கரி போல இருக்கிறது காரணத்தினால் அவருடைய பெயரை கரிகாலன் என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய பெயர் திருமாவளவன். கரிகாலனுடைய இயற்பெயர் திருமாவளவன். கல்லணையை கட்டிய கரிகாலனுடைய பெயரை இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் சொல்லும். காரணம், கல்லணை மட்டுமல்ல, உங்களை போன்று இருக்கிற வயதில் நீதி சொன்னார். இங்க உட்கார்ந்து இருக்கிறியே, ஒரு 10வது 12வது படிக்கிற வயசுல இருக்கியே, இந்த வயசுல இருக்கும் போது நீதியை சொன்ன ஒருவன் என்றால் அது கரிகால சோழன். ஒரு முறை தாய் தந்தையர் இறந்ததற்கு பிறகு அரியணையில் யார் அமர்வது என்கிற கேள்வி வருகிறது. அப்பொழுது கரிகாலனை அரச கட்டளையில் அமர வைக்கலாம் என்று பேசுகிறார்கள். அரச கட்டளையில் அமர வைப்பதற்காக அழைத்து வந்து அரியணையில் ஏற்ற வைக்கப்படும் போது அங்கு இருப்பவர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள். ஒரு சிறுவன் எங்களுக்கு வந்து நீதி வழங்குவதா என்று சொன்னதற்கு பிறகு, சரி நான் போய் ஒரு பெரியவரை அனுப்புகிறேன், உங்களுக்கான நீதி அவரே கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி விடுகிறான். உடனடியாக அங்கிருந்து ஒரு பெரியவர் வருகிறார். வந்து அந்த அரச கட்டளையில் அமர்ந்து அங்கு இருக்கிற வழக்குக்கு நீதி சொல்கிறார். அவருடைய நீதியை கேட்டு அங்கு இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகிறார்கள், கைத்தட்டுகிறார்கள், சிறப்பாக பேசுகிறார்கள். சற்று நேரத்தில் அந்த பெரியவருடைய மார்பு வேடத்தை கலைக்கிறான். கலைத்து பார்த்தால் அங்கு நிற்பவன் கரிகாலன். அந்த கரிகாலன் அந்த வயதில் நீதி சொன்னான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு தலைவரான கரிகாலன் உலகமே வியந்து பார்க்கிற வகையில் கல்லணை என்கிற ஒரு இடத்தை கட்டினான். ஆனா 2000 ஆண்டுகள் கடந்தும் ஒரு சிறு ஓட்டை கூட இல்லாத அளவிற்கு, எங்கும் கசிவு இல்லாத அளவிற்கு ஒரு கல்லணையை கட்டி, அதுவும் காவிரி கர்நாடகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த நதிநீரை தடுத்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் ஒரு அணையை கட்டி இருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் இதுவரை யாருமே செய்யவில்லை. உலக அதிசயங்களை சேர்க்கணும்னா கல்லணையை சேர்க்க வேண்டும். உலக அதிசயங்களை சேர்க்க வேண்டும் என்றால் தஞ்சை பெரிய கோயிலை சேர்க்க வேண்டும். கோபுரம் இருக்குல்லப்பா, தஞ்சை பெரிய கோயிலுடைய கோபுரம். கோபுரத்துக்கு மேல ஒரு பெரிய கல் இருக்கு தெரியுமா? அங்க மேல இருக்கிறது 80 டன்னா. யோசிச்சு பாரு, தஞ்சை பெரிய கோயிலினுடைய மேல இருக்கக்கூடிய அந்த கல்லினுடைய சுமை 80 டன். யோசிச்சு பாரு, கூண்டு விழுந்தா என்னவாகும் ஒட்டுமொத்தமா. இதை அரிய செயலை ராசராச சோழன் அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பயன்படுத்தி யானைகளை வைத்து அந்த கல்லை ஒரு பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஏற்றி மணலெல்லாம் மணல் குவியல் வைத்து அந்த கோபுரத்தின் மேல் போய் அமர்த்தினான் என்பது வரலாறு. கோபுரத்தின் நிழல் கூட அந்த சுற்றுச்சுவரில் தான் விழ வேண்டும் என்று வைத்தார். ராஜேந்திர சோழன் தோல்வியையே காணாத ஒரு சோழன். ராஜேந்திர சோழன் கடல் கடந்து போய் போர் செய்தவன் என்று சொன்னால் அவன் ராஜேந்திர சோழன். அதனாலதான் அவனுக்கு பேரு கடாரம் கொண்டான்னு ஒரு பேர் உண்டு. கடாரம்னா எந்த இடம் தெரியுமா? இன்னைக்கு மலேசியான்னு சொல்றோம்ல, அந்த நாட்டுக்கு தமிழ் பெயர் கடாரம். அதனாலதான் ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் கொண்டான் என்கிற ஒரு பெயர் உண்டு. அந்த கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான் என்கிற பெயரெல்லாம் அவனுக்கு பொருந்தி இருக்கிறது என்றால் அவன் கடல் கடந்து போய் வெற்றியை மட்டுமே ருசித்தவன். குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் சோழர்கள் கடல் கடந்து போய் நாடு பிடித்தது கிட்டத்தட்ட 69 நாடுகள். 69 நாடுகளில் சோழர்கள் போர் செய்து, அதுவும் போர் செய்ததற்கு பிறகு தானே அங்கு அமரவில்லை. எவனை தோற்கடித்தானோ அவரிடத்தில் தன்னுடைய தமிழ் பெண்ணை ஒருவரை அவருக்கு மனம் புரிந்து வைத்து அந்த இடத்திலேயே தன்னுடைய பெயரை பதிவு செய்யும்படி அவர்களிடமே கொடுத்து விட்டு வந்தான் என்பது பெரும் சிறப்பு.
அவர்கள் செய்தது உலகறிய சென்றார்கள். அந்த உலகறிய சென்ற சோழர்கள் 69 நாடுகளை வென்றார்கள். 69 நாடுகளை வென்றது அதற்கான அடையாளங்களும் பதிவும் அந்த நாடுகளில் இருக்கிறது. ஆமைன்னு ஒரு உயிரினம் இருக்குல்ல, அந்த ஆமையினுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு கடல் கடந்தெல்லாம் போர் செஞ்சாங்கல்ல, இந்த கடல் கடந்து போர் செய்தவர்களுக்கு மிக முக்கிய காரணியாக இருந்தது எதுன்னு கேட்டா அது ஆமை. ஆமையோட தனிச்சிறப்பு என்னன்னா, தான் எங்கு இருந்து வந்தேனோ அந்த இடத்திற்கே திரும்பி போகும். நீ எங்க போய் விட்டாலும் தன்னுடைய இடம் என்பதை கடல்ல இருக்கக்கூடிய இடம் அதனுடைய எல்லை எதுவென்று தெரிந்துவிட்டால் அது மீண்டும் அதே இடத்திற்கு போகும். தான் இருப்பது ஒரு இடத்தில் இருக்கும், தான் முட்டையிடுவது ஒரு இடத்தில் இருக்கும், தினசரி அது அந்த பாதை வழியாக வந்து போகும். சோழர்கள் இதை ஆராய்ந்தார்கள். ஆராய்ந்ததற்கு பிறகு கடலை கடந்து போவதற்கு எது வழி என்று யோசிக்கிற போது ஆமையை பார்த்து அதன் வழியை கடைபிடித்து போனார். அதுதான் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. அதனால ஊருக்கே பேர் வச்சான், ஆமையூர் அப்படின்னு பேர் வச்சான். இந்த ஆமையூருங்கிறது நாளடைவில் மருவி போய் ஆமூர்னு ஆனிச்சு. இந்த ஆமூர் இன்னைக்கு ஆம்பூர்னு இருக்கு. ஆம்பூர் பிரியாணி ஞாபகம் வருதா? நமக்கு ஆமையூர் சொன்னா ஞாபகம் வராது, ஆம்பூர் பிரியாணி சொன்னா ஞாபகம் இல்லையா? இந்த சிறப்புகளுக்கெல்லாம் பெயர் போனவர்கள் யாருன்னு சொன்னா சோழர்கள். உண்மையிலேயே சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். துருக்கியில் ஒரு பகுதியில் ஒரு ஊருக்கு பெயர் அதியமான் வச்சிருக்காங்க. இந்த அதியமானுடைய பெயரில் துருக்கியில் ஒரு இடத்தில் அதியமான் என்று இருக்கிறது. ஜப்பான்ல ஒரு மக்கள் வாழ்கிறார்கள். அந்த மக்களினுடைய பெயர் திருமலை மக்கள். அந்த திருமலை மக்களினுடைய தலைவனாக ஒருவன் இருந்திருக்கிறான். அவனுக்கு பெயர் பாண்டியன் என்று இருக்கு. ஜப்பான் யோசிச்சு பாரு, அப்ப கடல் கடந்து போனவன் எங்கெல்லாம் போயிருக்கான் பாரு இல்லையா? சீனாவில் அந்த மொழிக்கு அடுத்தபடியாக பேசப்படுகிற மொழி எதுன்னு கேட்டா தமிழ். இன்னைக்கு சீனாவில் சீன மொழியை கற்றுக்கொள்பவர்கள் கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் விரும்பி கற்றுக்கொள்வது தமிழ். வேற எந்த மொழியும் இல்லை. வெட்கக்கேடு என்ன தெரியுமா? ஒரு கேரளாவை சேர்ந்த 2 நண்பர்கள் பேசிக்கொண்டால் மலையாளத்தில் பேசிக்கொள்வார். ஆந்திராவை சேர்ந்த 2 நண்பர்கள் பேசிக்கொண்டால் தெலுங்கில் பேசிக்கொள்வார். பிற மாநிலத்தை சேர்ந்த எவன் பேசினாலும் அவனுடைய தாய்மொழியில் பேசிக்கொள்வார். தமிழன் மட்டும் பேசிக்கொண்டால் தான் தன் தாய்மொழியை தவிர மற்ற மொழியில் பேசிக்கொள்வார். காசி ஆனந்தன் ஒரு கவிஞர் ரொம்ப அழகா சொல்வார், தமிழா நீ பேசுவது தமிழான்னு கேட்பார். தமிழா நீ பேசுவது தமிழா? உன் வீட்டின் நாய் பெயர் ஜிம்மி, உன் அம்மாவின் பெயர் மம்மி, நான் அணுகிறேன் பிம்பி பிம்பின்னு எழுதுவேன். நம்ம சிரிக்கிறோம். ஆனால் அந்த காசி ஆனந்தன் என்கிற ஒரு கவிஞர் இந்த தமிழை எவ்வாறு நொந்து போயிருந்தால் இந்த கவிதை எல்லாம் அவர் எழுதியிருக்க கூடும். இப்படியான சிறப்புகள் எல்லாம் பெற்ற தமிழை நாம் கண்டுகொள்வதில்லை. இதை கண்டுகொண்டவர்கள் எல்லாம் மூவேந்தர்களாக இருந்த சேர சோழ பாண்டியர். குறிப்பாக நான் ஒரு மன்னனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அல்லது 7 வள்ளல்களினுடைய பெயரை சொன்னால் பாரி ஓரி காரி அதியன்னு எல்லா பெயரையும் நாம சொல்ற ஆட்கள் பாரியை மட்டும் பிடித்திருக்கு. பாரியினுடைய பெயர் சொல்லப்படுகிறது. ஏன் பாரியினுடைய பெயர் சொல்லப்பட்டது? அவன் யார் போய் கேட்டாலும் எது கேட்டாலும் கர்ணனை போல எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். மாறி மாறி என்று ஒன்று உண்டுங்கிறான். மாறினா என்ன தெரியுமா? மழை. இந்த மழை கூட பெய்ப்பதில், அதாவது பெய்வதில் ஏமாற்றினாலும் ஏமாற்றும், மாறி ஏமாற்றினாலும் பாரி ஏமாற்ற மாட்டான் என்கிற ஒரு பழமொழி. பாரி 300 ஊர்களுக்கு சொந்தக்காரன். அந்த பாரியை பார்ப்பதற்காக கபிலர் என்கிற ஒரு புலவர் அவனை பார்க்க போகிறார். அப்படி பார்க்க போகிற போது கபிலரை பற்றி, கபிலர் தன்னை பற்றி அங்க இருக்கிற மக்களிடம் பேசுகிறார். மக்களிடம் பேசுகிற போது மக்கள் அனைவரும் பாரியை பற்றிய வியந்து வியந்து பேசுகிறார். அந்த பாரியை வியந்து பேசியதற்கு பிறகு அவர் அவரைத்தான் பார்க்க வந்தார். ஆனால் நான் சீக்கிரமாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி ஒரு நாள் பாரி கபிலரை பார்க்க வந்து விடுகிறார். பாரியை அப்போதுதான் முதலாக கபிலர் பார்க்கிறார். கபிலருக்கு அவர் அங்கு என்ன செய்கிறார் என்றால், வந்த கபிலருக்கு விருந்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த விருந்து என்ன மாதிரி தெரியுமா? அந்த கபிலரை வரவேற்பதற்காக இந்த பாரி செய்தது என்னவென்றால், 60ஆம் கோழி என்கிற ஒரு கோழியை அவருக்கு விருந்து வைக்கிறார். நல்லா கேட்டுக்க, இந்த சொல்லலாம் உனக்கு கிடைக்காது. 60ஆம் கோழி. இந்த கோழின்னா இது ஒரு பறவை மாதிரி, அதுவும் ஒரு கோழி வகையில சேர்ந்தது.
இந்த கோழியை பிடிப்பதற்கு 7 மலை கடந்து போய் தான் பிடிக்கணுமா? அப்ப கபிலர் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்க வேண்டும்? புலவரை ஆதரித்தவன். அவன் என்ன தெரியுமா சொன்னா? பாரி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? படித்த புலவரை அரியணையிலே ஏற்று அழகு பாருங்கள் என்று சொன்னார். படிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து வைக்கிறேன். நான் படிக்கிறேன், நான் பாரி, இந்த நாட்டுக்கு தெரியும், இந்த காட்டுக்கு தெரியும், அவ்வளவுதான் தெரியும். படிச்ச ஒரு புலவனை எத்தனை பேருக்கு தெரியும்? 60ஆம் கோடியை பிடிக்கிறது அவ்வளவு சிரமமா? அந்த 60ஆம் கோடியை அடித்து வைத்து அவனுக்கு சிறப்பு செய்யுங்கள் என்று சொன்னவன். அதனால்தான் அவன் வள்ளல் பெருமானில் முதல் ஆளாக நிற்கிறான். குறிப்பாக இந்த பாரியை பற்றி பேசுகிற போதெல்லாம் எனக்கு நான் வியந்து போய் மாணவர்களிடத்தில், முடிந்தால் நீங்கள் வேல்பாரி என்கிற ஒரு நாவல் இருக்கிறது, அந்த நாவலை படியுங்கள் என்று சொல்லுவேன். அந்த வேல்பாரி என்கிற நாவலோட பக்கங்கள் சொன்னா நீ அப்படியே மயக்கம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1600 பக்கங்களுக்கு மேற்பட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய கபிலரை, தமிழ் படித்தவரை வரவேற்கும் முகத்தான் ஒரு அரசனே கீழிறங்கி வந்தான் என்பது வரலாறு. படித்தவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்த்தார்கள். அது இந்த தமிழுக்கே உரிய பெருமை. குறிப்பாக இந்த பாரியை விட இன்னும் சொல்ல போனால் பாரியிடம் இறங்கி பேசாத மன்னர்களே கிடையாது. பாரி என்பவன் ஒரு குறுநில மன்னன். இந்த குறுநில மன்னன் கிட்ட சேர சோழ பாண்டியர் 3 பேரும் போய் தவம் கிடக்கலாம். ஏன் தெரியுமா? அந்த பாரியினுடைய நாட்டுல ஒரு சின்ன விதை இருக்கு. அந்த விதை என்ன செய்யுமா? மீன்கள் இருக்குல்ல, குளத்தில் இருக்கிற மீன்கள், இந்த மீனை நம்ம தூண்டில் போட்டு தானே பிடிக்கணும். ஆனா பாரியினுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அங்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை விதைய தண்ணியில போட்டா அங்க இருக்க மீன்கள் எல்லாம் மயங்கி போய் மேலே மிதக்கும். இதை வாங்கறதுக்காக யவனர்கள் நிற்கிறான். சோழர்கள் தூது அனுப்புறான். ஆனால் இங்கிருந்து எதையுமே எடுத்து போக முடியாது. கலைகளை வளர்த்தவர்கள் தமிழர்கள். குறிப்பாக பாரி அதை செய்தான். விரலி, பாணன், பாடினி என்று வந்தவர்களை எல்லாம் பாராட்டி அவர்களுக்கு வேண்டிய பரிசு பொருளை கொடுத்தான். வேறு யார் வந்தாலும் அவன் கொடுத்தது கிடையாது. இப்படி அவன் வந்திருக்கிற போது யவனர்கள் அவனை தேடி வருகிறார்கள். கேட்கிற போது அதற்கு சன்மானமாக என்ன கொடுக்கிறார்கள் என்றால், இன்று நாம் பார்க்கிற கண்ணாடி இருக்கு இல்லையா, முக கண்ணாடி, இந்த கண்ணாடியை பரிசாக கொடுக்கிறார். அப்ப பாரி அங்க நிக்கிறான், யவனர்கள் எல்லாம் நிக்கிறான். எதுக்கு இவெல்லாம் வந்திருக்கான்னு கேட்கிறப்ப இப்படியான விதையை பெறுவதற்காக இவர்கள் நிற்கிறார்கள் சொல்றான். அங்க போய் நின்று பார்த்தா அவருக்கு பக்கத்துல இதுவரைக்கும் பாரி தன்னை முகத்தை கண்ணாடியில் பார்த்ததே கிடையாது. பாரி முகத்தை கண்ணாடியில் பார்த்ததே கிடையாது. அப்பெல்லாம் கண்ணாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறியா? தண்ணியில பார்த்துட்டு மூஞ்சி தெரிஞ்சுதா, ரைட், இதான் என் மூஞ்சிட்டு தெரிஞ்சுட்டு போயிடுவோம். ஆதி மனுஷன்லாம் எப்படி தப்பிச்சு ஓடி இருப்பான்னு பாத்துக்க. சில பேரெல்லாம் எந்த விதமான மேக்கப்புமே இல்லாம போயிட்டு எட்டி பார்ப்பான். பாரியினுடைய அழகை அவன் முதலாக பார்க்கிறான். இப்படியான ஒரு அரியணை அவன் அமர்த்தி இருக்கிறார்கள். நேரா வர்றான், ஏறி உட்கார்ந்துட்டு பக்கத்துல திரும்பி பார்த்தா அவனோட முகம் தெரியுது. அப்போது தன் மீசையை முறுக்கி கொண்டான். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எப்படி அறியதும் செம்புல பயனீர் போல அன்புடைய நெஞ்சம் கலந்தனவே. குறுக்க வந்துச்சுல்ல செம்புல பயனீர் போல. இந்த செம்புல பயனீர் போலங்கிற வார்த்தைய வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ரெட் சாண்ட் சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுக்குறான். என்னன்னா செம்மண் நிலம்னு கொடுக்குறான். அந்த ரெட் சாண்டல் கொடுத்துட்டு இது எங்க இருந்து அந்த வார்த்தையை எடுத்த, எதுக்காக அந்த செம்மண்ணு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்ல ஒரு பாட்டு படிச்சேன், அங்க இருந்துச்சு, அதுக்கான பொருள் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது இந்த வார்த்தையில வந்தது. இந்த வார்த்தையை நான் அங்க இருந்து தான் எடுத்தேன்னு சொன்னேன். எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு தமிழோட பெருமை தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு தமிழின் பெருமை தெரியாம இருக்கு. ஆனா அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? செம்மண் நிலத்துல விழுந்த தண்ணி அதுல ஓடும் போது அந்த மண்ணையும் தண்ணியையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு அந்த பாடல்ல அந்த இலக்கியவாதி எழுதி வைக்கிறாங்க. அந்த கவிதை ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு இருக்கிற அன்ப செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இதுன்னு ஒரு கவிதை எழுதலாம். அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்கிற நட்ப அன்ப செம்மண்ணிலே உண்டான தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது அப்படின்னு எழுதலாம். இது யாரா எங்க இருந்து எடுத்து எழுதலாம்னு பார்த்தா மீண்டும் அதே செம்புல பயனீராருக்கு தான் ஓட வேண்டியது. அப்ப இதெல்லாம் எழுதினவரோட பேரு தெரியல, அந்த பாட்டை எழுதினவனுக்கு பேரே வச்சுட்டான், செம்புல பயனீரார் அப்படின்னு வச்சுட்டான். இதுதான் அந்த இலக்கிய பாடல். இப்படி எண்ணற்ற பாடல்கள் தமிழ்ல சொல்லப்படாத இடங்களே இல்லை. உனக்கு திரைப்பட பாடல்ல இன்னொரு எவிடன்ஸ் சொல்லணும்னாலும் சொல்றேன். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவன் சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னா
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சொன்னது. இந்த 2 வரி எதுன்னு கேட்டா, ஒரு இடத்தில் அவர் சொல்றாரு, இது மகாபாரதத்தின் சுருக்கம்னு. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டாங்கல்ல, இது மகாபாரத கதைன்னு சொல்லு. எப்போதா அந்த கதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் வருது. பாண்டவர்கள் அரக்கு மாளிகை என்கிற ஒரு மாளிகையை கட்டுகிறார். அவர்கள் கட்டிய மாளிகைக்கு சொந்தக்காரி பாஞ்சாலி என்றோம். இந்த பாஞ்சாலி அதற்கு மேலே இருக்கிறார். இந்த கட்டிய மாளிகையை பார்ப்பதற்காக கௌரவர்கள் துரியோதனன் உள்ளிட்ட 100 பேர் பார்க்க வருகிறார்கள், அண்ணன் தம்பி. இவர்கள் பார்க்க வருகிற போது அந்த இடத்தில் வந்து நின்று அவன் மேலே நிற்கிறான், இவன் கீழே வருகிறான், நல்லா கட்டியிருக்கானுங்கன்னு பார்த்துக்கிட்டு வர்றான். அவன் வரும்போது இப்படியான ஒரு இடம், அந்த இடத்தில் 2 ஓவியங்கள் வரையப்பட்டது. ஒன்று நிழல், இன்னொன்று நிஜம். அது என்னன்னா குளம். அந்த குளத்துல இவன் காலை வைக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். காலை வைக்கலான்னு எடுத்து வைக்கும் போது அது குளம் இல்ல, அது ஓவியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். கொஞ்சம் அப்படியே நடந்து போறான். அடுத்தது அதே மாதிரியே இருக்கு, இதுவும் ஓவியமாக தான் இருக்குன்னு காலை வைக்கிறான். அது குழி, அதுக்குள்ள விழுந்தான். இவன் விழுந்ததை பார்த்து மேலிருந்து பார்த்து சிரித்து விடுகிறான் பாஞ்சாலி. என்னை பார்த்தா சிரிச்சுட்ட? ஒரு பையன் நடந்து போயிட்டு இருக்கிறான், 4 பிள்ளைங்க அந்த பக்கமா போறீங்க, அவன் தடிக்கிட்டு விழுந்துட்டான்னா பார்த்து தூக்கணும்னு நினைப்பேன். விழுந்த உடனே உனக்கு சிரிப்பு தான் வரும். அப்ப அந்த சிரிப்பை பார்த்து ஒரு ஆண் நினைக்கிற போது, என்னை பார்த்து சிரித்து விட்டாயே, உன்னை பழிவாங்காமல் விடமாட்டேன் என்று போர்க்குணம் கொண்டவனாக மாறிய துரியோதனன் அந்த போர்க்குணத்தால் தன் 100 தம்பிகளையும் இழந்தான். அந்த 100 தம்பிகளையும் இழந்த கதை தான் மகாபாரதம். அதற்கு உறுதுணையாக நின்றவர்கள் 5 பேர் பாண்டவர்கள். இதை ஏற்படுத்தியவர் யார் என்றால் பாஞ்சாலி. அதனாலதான் அந்த ஒரே வரியில சொன்னான், ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், பாஞ்சாலி சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவன் சிரிச்சா 100 பேர் செத்து போயிட்டாங்கிறது, துரியோதனன் உள்ளிட்ட 100 பேர் இறந்து போனார்கள் என்கிற மகாபாரத கதை. இந்த கதையை இவ்வளவு நுணுக்கமாக சொல்ல முடியும் என்றால் அது தமிழ் என்கிற ஒற்றை சொல்லுக்குள் தான் நடக்க முடியுமே தவிர வேற எந்த வழியாலும். ஒருவேளை தாய்மொழியை மதிக்காத ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் தாயை மதிக்காதவனாகத்தான் கருதப்படும். சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, அப்படிதான் சிலப்பதிகாரம் முடியும். இந்த சோழ நாடுன்னு வரும்போது அந்த நகரத்தை சொல்லும் போது புகார் நகரம்னு சொல்லுவாங்க. பூம்புகார் என்ன கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த பூம்புகார் நகரம் இன்றும் இருக்கிறது. ஆனால் அந்த நகரம் எங்க இருக்கிறது என்றால் கடலுக்குள்ளே இருக்கு. அந்த கடலுக்குள்ளே இருக்கிறது எங்கன்னு பார்க்க போனா, இந்த பூம்புகார் நகரம் 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த போது கடல் உள்ளிழுத்து செல்லப்பட்டது. உள்ளிழுத்து செல்லப்பட்ட போது அங்க பல கட்டிடங்கள் தெரிந்ததாக வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை அதற்கு பிறகு கண்ணில் காட்டவே இல்லை. தமிழை இப்படித்தான் அழித்துக் கொண்டிருக்கிறார். நம் நாகரிகத்தை இப்படித்தான் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிந்து சமவெளி வரைக்கும் நம்முடைய நாகரிகம் தொடர்ந்து இருக்கிறது, அங்கு வரைக்கும் சென்றிருக்கிறார்கள். இதுல விட ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த படிக்கிற விஷயத்தை எந்த காலத்திலையும் விட்டாங்க. ஒரே ஒரு சொல் சொல்றேன், மனசுல வச்சுக்க. ஊர்ல நீ ஏதாவது கூட பேசுனீங்கன்னா படிச்ச திமிர்ல பேசுற அப்படிமா தெரியுமா? திமிருக்காகவே படிச்சு நம் வாழ்க்கை முழுக்க சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் படிப்பு ஒன்றே நமக்கு அந்த செங்கோலாக இருக்க வேண்டும்.